ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெய் பேஷன் யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போனால் ரொம்ப டேஸ்டியான எம்மியான ஃபிஷ் ஃபிங்கர் வீட்லேயே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி சிம்பிளாக ஈஸியாக பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. இந்த ஃபிஷ் ஃபிங்கருக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் நான் இன்றைக்கி வஞ்சர மீன் எடுத்திருக்கேன். எனி போன் இல்லாத மீன் எடுத்துக்கோங்க, அது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் வஞ்சர மீனோட ஸ்கின் எடுத்துகிட்டு நல்லா ஃபிங்கர் சைஸ்க்கு அந்த ஷேப்புக்கு நான் கொண்டு வந்திருக்கேன். இப்போ நீங்கள் இது கடையில் கொடுத்தா கூட அவங்க பண்ணி தருவாங்க. இப்போ ஒரு பவுலில் 2 முட்டை எடுத்துக்கோங்க. இது கூட 1/4 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் பெப்பர் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 ஸ்பூன் மைதா போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த கோட்டிங் நல்லாயிருக்கும். இப்போ இது ஆல் டுகெதர் போட்டு நல்லா நீங்கள் பீட் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு லெமன் ஜூஸ், நம்ம ஒரு பழத்தோட லெமன் ஜூஸ் நம்ம விட்டுக்கலாம். அப்போ தான் அந்த மீனோட ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். இது தண்ணியாக தான் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு ஃபிஷ்ஷும் டிப் பண்ணி ஒரு பிளேட்டில் அசம்பிள் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போது 15 மினிட்ஸ் நம்ம மேரினேஷனில் அப்படியே விட்டுடலாம். ஒவ்வொரு மீனும் இந்த மாதிரி டிப் பண்ணி ஒரு பிளேட்டில் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஃபிஷ் ஃபிங்கர் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். நம்ம பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம ஹோட்டலில் போய் ஆர்டர் பண்ணும்போது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். இதே வீட்டில் நம்ம எக்ஸ்ட்ரா 2 பீசஸ் நல்லா சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது ஒரு பவுலில் இல்லை ஒரு தட்டில் நீங்கள் பிரெட் க்ரம்ஸ் போட்டுக்கோங்க. நான் என்ன பிரெட் க்ரம்ஸ் யூஸ் பண்ணேன்னா பேக்கர்ஸ் பிரெட் க்ரம்ஸ், அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 100 கிராம் இருக்கும். அதில் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, அப்புறம் 1/4 ஸ்பூன் பெப்பர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பிரெட் க்ரம்ஸ் ஃபிஷ் ஃபிங்கருக்கு கட்லெட் எது பண்ணாலும் நல்லா கோட்டாகும், நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து ஒவ்வொரு ஃபிஷ் ஃபிங்கரும் இந்த மாதிரி நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஃபைனலாக என்ன பண்ண போகிறோம், எடுத்து வச்சிட்ட பிறகு டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். பாருங்கள், நல்லா கோட் ஆயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி நல்ல கோட்டானதை ஒரு பிளேட்டில் நான் நல்லா அசம்பிள் பண்ணி வச்சுக்க போகிறேன். பாருங்கள், ஃபுல்லாக நல்லா கோட் ஆயிடுச்சு. இது ஃப்ரை பண்ணிவிட்டு பார்த்தா இன்னும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ உங்களுக்கு தெரியாது. இப்போ நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். எல்லாமே ஃபிஷ் ஃபிங்கர் எல்லாமே நம்ம கோட் பண்ணி வச்சாச்சு. இப்போது ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் மீடியமில் வச்சுக்கோங்க. மீடியமில் வச்சு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். மீன் சீக்கிரமாக குக் ஆகிடும். ஒரு 7 நிமிஷத்துலேயே மீன் குக் ஆகிடும். ஸோ நீங்கள் திருப்பி பட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நல்லா விட்டுருங்க. இப்போ ஒரு பக்கம் நல்லா செவந்துச்சுன்னா திருப்பிடுங்க. அதுக்கப்புறம் 2 பக்கமும் செவந்துச்சுன்னா எடுத்துருங்க. பிரெட் க்ரம்ஸ் ரொம்ப கருகக்கூடாது. ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. மீடியமில் வச்சு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. நிஜமாக சொல்கிறேன், இந்த பிரெட் க்ரம்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஃபிஷ் ஃபிங்கர் ரொம்ப அல்டிமேட்டாக வரும். வீட்லேயும் நம்ம செய்வோன்னு யாருமே நினைக்க மாட்டாங்க. நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் வாங்கினீங்கன்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செம சூப்பராக இருக்கும். ஒரு சண்டே இந்த மாதிரி பசங்களுக்கு நீங்கள் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். அவங்க நிஜமாக நம்பவே மாட்டாங்க நீங்கள் தான் செஞ்சீங்கன்னு. பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா கோட் ஆகிடுச்சு. பிரெட் க்ரம்ஸ் நல்லா அதுலேயே உதிரியாக நல்லா வந்திருக்கு. பாருங்கள், கீழே அந்த எண்ணெயில் ஸ்பில்லே ஆகலை, அது நல்லா பிடிச்சிக்கிச்சு. இப்போது ரெடி ஆகிடுச்சு ஃபிஷ் ஃபிங்கர். இப்போது ஒரு பிளேட்டில் நம்ம அசம்பிள் பண்ணிடலாம். இது கூட உங்களுக்கு என்ன சாஸ் பிடிக்குமோ அதை நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். இதுக்கு கெச்சப்போட மைனஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். அது கூட வச்சு நீங்கள் சர்வ் பண்ணி பசங்களுக்கு கொடுக்கலாம். கெஸ்ட்டு திடீர்னு வீட்டுக்கு வந்துட்டாலும் இது சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம பண்ணிடலாம். இது ஆல்ரெடி நீங்கள் பண்ணி வச்சுட்டு ஃப்ரீசரில் கூட வச்சு நீங்கள் பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட கொடுக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃபிஷ் ஃபிங்கர் எப்படி வந்துச்சுன்னு. எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் பெல் பட்டனை தட்டி விடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.